ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஊறுகாய் செய்யலாமா? வாங்க. தக்காளி சீசனுங்க, இப்போது நிறைய தக்காளி கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாமா? அதுக்கு நல்ல தக்காளி வாங்கிக்கோங்க. தக்காளி வாங்கி நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த பின்னாடி உள்ள அந்த இதை பூரா எடுத்து வெளியில் போட்டுருங்க. அது வேண்டாமல் இருந்துச்சு, அது வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா நாலாக வெட்டிக்கோங்க. நாலாக வெட்டிட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வர்றது வரைக்கும் கொஞ்சம் வீடியோ பார்க்கலாமா? நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு பச்சை மிளகா இருந்துச்சுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்கங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து வந்து பூண்டு வெந்துருச்சுங்க. பின்ன அது மாற்றி வச்சுருவோம், அது ஆறட்டும். பின்ன ஒரு சின்ன சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா கொஞ்சம் வறுத்து வந்ததுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயத்தை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கரிஞ்சு போயிடக்கூடாது, கரிஞ்சு போகாமல் வறுத்து விடுங்க. வறுத்து விட்டு அது ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சாச்சு இல்லைங்க, அந்த நல்ல மை போல் அரைச்சிட்டேன். அதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு சின்ன சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், பொட்டி வரணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பச்சைக்கு கடுகு இருந்தால் கசக்கும். இதில் தீ வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க. கரிஞ்சு போயிடாமல் கலந்து விடுங்க. அந்த நெடி வராமல் இருக்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கங்க. அப்படின்னா அந்த நெடி வராது. பின்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை, ஆஃப் ஆயிலில் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் உப்பு நான் கம்மியாக தான் நாங்கள் போட்டேன், அதனால் கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அது நல்லா அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஆன் பண்ணிவிட்டு அது கொதிச்சிட்ருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வெந்தயம், கடுகு, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாமா? இந்தா கொதிச்சிருச்சு. வாங்க, தக்காளி ஊறுகாய் ரெடிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரமதான் வாழ்த்துக்கள். ஹாப்பி ரமதான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜாரில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாய்.